சந்தோஷமாக இருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை எல்லாம் பார்க்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் சிரித்த முகங்கள் என்னை உற்சாகப்படுத்துகிறது. சந்தோஷமாய் தேவ சமூகத்தில் நீங்கள் காணப்படுகிறீர்கள். தேவாதி தேவனுடைய பிரசன்னமும் இந்த இடத்துல அளவில்லாமல் காணப்படுகிறது. நீங்கள் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கும் போதே தேவ பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். இங்கே அநேகரை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறதை நான் பார்த்தேன். கர்த்தர் மேகம் நிழலிடுகிறதை நான் பார்த்தேன். நிச்சயமாய் அநேகரை கர்த்தர் நீங்கள் இந்த 2 நாள் கன்வென்ஷன், இந்த ஸ்தோத்திர பெருவிழா முடிகிறதற்கு முன்பாக என்னென்ன கவலையோடு கூட, என்னென்ன வேண்டுதலோடு கூட, என்னென்ன எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் வந்திருக்கிறீர்களோ அத்தனையும் கர்த்தர் நிறைவேற்றி உங்களை அனுப்புவார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான பாஸ்டர்மா தெபோரா ஸ்டீஃபன் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக நீண்ட நாட்களாக எங்களுடைய சபைக்கு நீங்கள் கடந்து வர வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களும் தம்பிமாரும் அன்பாய் கேட்டுக்கொண்டார்கள். இதற்காக நீங்கள் எல்லாரும் மிக நீண்ட நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கேள்விப்படும் போது எனக்கு மிகுந்த சந்தோஷமாய் இருக்கிறது. இந்த நாளிலே உங்கள் நடுவிலே இதோ வந்து நிற்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தபடினால் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான மாவட்ட போதகர் அழகாக சபை பெருக்கம் எப்படி இருக்கும் என்று சொல்லி அழகாய் நமக்கு எடுத்து காட்டிய நம்முடைய அருமையான ரெவரண்ட் பாஸ்டர் சுரேஷ் அவர்களுக்காக, பாஸ்டர்மா அவர்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவனுடைய தாசன் நேற்றைக்கு முந்தின தினத்திலே நடந்த அந்த கூட்டத்தில் பாஸ்டர் அவர்கள் எழும்பி நின்று கர்ஜித்த கர்ஜிப்பு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறார்கள். பாஸ்டர் சுரேஷ் அவர்கள் சொன்ன காரியங்கள் எல்லாம் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது என்று சொல்லி நிறைய கால் வந்தது பாஸ்டர். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தரிசனமுள்ள வாஞ்சையுள்ள நல்ல மாவட்ட போதகரை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நீங்கள் ஒருவர் கொடுத்த பாக்கியமாக இருக்கிறது, கர்த்தர் கொடுத்த பாக்கியமாக இருக்கிறது. அதற்காக எத்தனை பேர் பாஸ்டர் சுரேஷ் அவர்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவீங்க? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அருமையாய் இசை வாசித்துக் கொண்டிருக்கிற இசை கலைஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் ரசித்து லயித்து கேட்டுக்கொண்டிருந்தேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பாடல்களை நடத்தி உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிற தம்பிமாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அடுத்த சில மணித்துளிகள் தேவ சமூகத்தில் இன்றைக்கு இப்பொழுது காலையிலும் சரி, இன்றைக்கு மாலையிலும் சரி, நாளைக்கு ஆராதனையிலும் சரி, நாளைக்கு ஈவினிங்கும் சரி, கர்த்தர் விசேஷமான காரியத்தை ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தம்முடைய மனதில் வைத்திருக்கிறார். அவர் உங்கள் நினைவாகவே இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கையை தள்ளிலே சொல்லுங்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, எனக்கு உங்க பேரை தெரியுமோ தெரியாதோ, உங்க பேரை நன்றாய் அறிந்திருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்றவங்க கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர் சுரேஷ் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது நான் என்ன காரியம் உங்களுக்கு பேச வந்தேனோ அதைத்தான் அவர்கள் லேசாக ஹிண்ட் காண்பித்து விட்டார்கள். ஆனாலும் அந்த செய்தியின் சில காரியங்களை உங்களுக்கு அறிவித்துவிட்டு உங்களோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திவிட்டு கடந்து போகலாம் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். எடுத்துக்கொள்வோம் நம்முடைய வேத புஸ்தகத்தை. ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசன பகுதி. 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அந்த வசன பகுதியில கை வைத்து நாம் எல்லாரும் ஜெபிப்போம்.
உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுகிற தேவன் இன்றைக்கு தம்முடைய வஸ்திர தொங்கலினால் இந்த இடத்தை நிரப்பி இருக்கிறார். தேவ பிரசன்னம் இந்த இடத்தை மூடி இருக்கிறது. இது யாரை தொடுகிறது என்று சொல்லி எனக்கு தெரியாது. தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை தொடுகிறார். உன்னை தொட்டு சுகமாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நல்ல பிதாவை, இந்த நல்ல வசன பகுதிக்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் இதை ஆசீர்வதித்து தருவீராக. எங்களோடு கூட விசேஷமாய் இன்றைக்கு பேசுவீராக. ஆண்டவரே, எளியவரும் குப்பையுமாய் இருக்கிற எங்களுக்கு புரியத்தக்க விதத்தில், விளங்கத்தக்க விதத்தில் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் எங்கள் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் உயிர் பெற்று கடந்து செல்லத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட விடுமே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகருக்கு கர்த்தர் புத்துயிர் கொடுக்கிறபடினால் உமக்கு நன்றி. புதிய சுவாசத்தை கர்த்தர் கொடுக்கிறபடினால் உமக்கு நன்றி. புதிய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறபடினால் உமக்கு நன்றி. கர்த்தாவே, ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு பெரிய ஆசீர்வாதம். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆசீர்வாதம்? பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தரை தேடி வந்திருக்கிற, அவரை நோக்கி பார்க்கிற, அவர் முகம் மாத்திரமே எனக்கு போதும் என்று இருக்கிற உங்களுக்காகவே கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதத்திற்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமாகவே அதை விசுவாசிக்கிற யாவருக்கும் அதை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆகினாலே ஆச்சரியத்தோடு கூட எதிர்பார்ப்போடு கூட காத்திருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் தாம் செய்ய நினைத்ததை உங்களில் நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு துருதுருன்னு இருக்குது ஆண்டவருக்கு. யாருக்காவது நன்மை செய்து விட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஆவலாயிருக்கிறார். ஆகினால அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நீங்களும் உங்கள் பாத்திரங்கள் திறந்து வைத்து காத்திருக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதம். ஒரு டீச்சர் சுயமரியாதையோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி, நம்பிக்கையோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த டீச்சர் மாணவர்களிடத்தில் அதை கற்றுக் கொடுத்தார்கள். கற்றுக் கொடுத்து பிறகு அதை சோதித்து பார்க்கும்படியாக ஒரு கேள்வி கேட்டார். உங்களில் யாராவது முட்டாள் இருந்தால் எழுந்து நில்லுங்கள் என்று சொல்லி அந்த டீச்சர் மாணவர்களிடத்தில் கேட்டார்கள். எல்லாருக்கும் சுயமரியாதை இருந்ததுனால ஒருத்தர் என்ன செய்யல, எழுந்து நிற்கவில்லை. பரவாயில்லை, நான் கற்றுக் கொடுத்த காரியம் நன்றாய் மனதில் சென்றிருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும் போதே திடீர்னு ஒருத்தன் எழுப்பி நின்றான். திடீர்னு எழுப்பி நின்ன உடனே அவர் டீச்சர் பயந்துட்டாங்க. என்னடா இது, ஏண்டா எழுப்பி நிற்கிறாய் என்று சொல்லி கேட்ட உடனே, டீச்சர், உங்களுக்கு துணையா யாரும் நிக்கலங்கிறதுனால நான் உங்களுக்காக என்ன செய்யறேன், நிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப அவன் சொல்ல வந்தது என்ன, நீங்க முட்டாள்னு சொல்லி என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, நின்றுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக நான் என்ன செய்யறேன், நிற்கிறேன் என்று சொல்லி சொன்னான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தருகிற பெரிய ஆசீர்வாதம் யாருக்கோ என்று இருந்து விடக்கூடாது. கர்த்தர் தருகிற பெரிய ஆசீர்வாதம் எனக்கு உரியது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நான் அதிக நேரம் எடுக்க போகிறதில்லை. ரெண்டு காரியம் மாத்திரம் உங்களோடு கூட பேசிவிட்டு நாம் எல்லாரும் கடந்து போகலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. முதல் காரியம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். எப்படி ஆக்குவேன்? ரெண்டாவது, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். பெரிய பேர். உனக்கு என்ன பேர் கிடைக்கும்? பெரிய பேர். பெரிய ஜாதி, பெரிய பேர். இந்த ரெண்டு காரியத்திலிருந்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். கவனமாக கவனியுங்கள். நான் கேள்விப்பட்டேன், கிட்டத்தட்ட 17 கிராமங்களில் இருந்து பிள்ளைகள், ஆத்துமாக்கள் எல்லாரும் கடந்து வருகிறார்கள் என்று சொல்லி. இன்றைக்கு காலையில் நான் நினைத்தேன், காலை மீட்டிங் என்று சொன்னால் ஏதோ ஒரு 10 பேர் கூடி
ஆராதிக்கிறதா இருக்கும், ராத்திரி தான் நிறைய பேர் வருவார்கள் என்று சொல்லி நான் நினைத்து அந்த டேர்னிங் திரும்பும் போதே கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் வருகிறதை பார்த்து நான் அப்படியே வியப்பில் ஆழ்ந்து விட்டேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இங்கே உள்ளே வந்து பார்த்தால் ஏற்கனவே சபை நிரம்பி விட்டது. அதற்கு பிறகு ஆட்கள் வந்து கொண்டிருக்கிறதை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். தேவன் இந்த சபையை ஆசீர்வதித்திருக்கிறபடினால என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்களை என்னால் மறக்கவே முடியாது. அந்த தாசன் பட்ட பாடுகள் இன்றைக்கு நல்ல பலனை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் தொடர்ந்து இந்த சபையை பாஸ்டர் சுரேஷ் அவர்கள் ஆசீர்வதித்தது போல பல மடங்கு பெருக பண்ணி, ஆமென், இந்த ஏரியாவை சுற்றி வளைச்சு, சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த ஏரியாவை சுற்றி வளைச்சு பேர் ஆலயத்தை கட்டிவிட வேண்டும். அந்த ஆலயம் முழுவதும் ஜனங்களால் நிரப்பப்பட வேண்டும், தேவ மகிமையால் நிரப்பப்பட வேண்டும். அதை விரும்புறவங்க மாத்திரம் 2 கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், வெரி குட். முதலாவதாக கர்த்தர் நம்மை பெரிய ஜாதியாய் மாற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கிரேட் நேஷன், பெரிய ஜாதி. ஆதியாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், உடன்படிக்கை, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஜாதி, இன்றைக்கு உலகம் ஜாதியை எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த உலகத்துல கர்த்தருடைய ஜாதியை போல மேலான ஜாதி உலகத்தில் எதுவுமே கிடையாது. சொல்றவங்க மாத்திரம் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜாதிங்கிற ஒரு பழக்கம் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு. வேற எந்த தேசத்திலையும் ஜாதிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு தனி குரூப்பா இருப்பார்களே தவிர, மலைகளில் இருப்பார்கள், பள்ளத்தாக்குகளில் இருப்பார்கள், பிளைன்ஸில் இருப்பார்கள், இப்படி இருப்பார்களே தவிர மற்றபடி நிறங்களில் வித்தியாசம் இருக்குமே தவிர மற்றபடி ஜாதி என்ற பேச்சு இந்தியாவில் மாத்திரம்தான் இருக்கிறது. ஆனால் இங்கே ஜாதி என்று சொல்லி கர்த்தர் குறிப்பிடுகிறது என்னவென்று சொன்னால், ஒரு தேசமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சபை என்பது அத்தனை ஜனங்களும், இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் தேவனுடைய பார்வையிலே ஒன்று போல கர்த்தர் பார்க்கிறார். இதுல வித்தியாசமே கிடையாது. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, ஜாதி என்ற வித்தியாசம் இல்லை. நம்மை தேசமாய் மாற்றுகிறார். அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் என்கிற ஒரு 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 குரூப்புக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பெயரை ஆபிரகாம் என்று சொல்லி ஒரு பெரிய ஜாதியாக கர்த்தர், ஒரு பெரிய ஜாதி என்று சொன்னால் ஒரு பெரிய தேசமாக கர்த்தர் அவனை மாற்றுகிறார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க உள்ள சில பேருக்கு நான் தீர்க்க தரிசனம் சொல்ல விரும்புகிறேன். நீ ஒரு குறுகின இடத்திற்கு ஒரு தகப்பனை போல, ஒரு குறுகின காரியத்திற்கு யாரும் அறியப்படாத மகனை போல நீ காணப்படுகிற உன்னை ஒரு பெரிய தேசத்திற்கு அறியப்படுகிறவனாய் மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் உன்னை கொண்டு போகிற இடங்கள் உனக்கு ஆச்சரியமாய் இருக்க போகிறது என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவாங்க. ஓ ரபா சந்தரல ரதி அந்தர ரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6ஆம் வசனம் அதிலே சொல்லியிருக்கிறது. 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், உன்னை மிகவும் மிகவும் மிகவும்னாலே அது கூடுதல் தான். அடுத்து அதில் என்ன போடப்பட்டிருக்கிறது? அதிகமா, மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். விசுவாசிக்கிறவங்க மாத்திர கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ராஜா அப்படின்னு சொன்னா
ஒரு குறிப்பிட்ட ஜனத்திற்கு அதிபதி அல்ல, ஒரு தேசத்திற்கு அதிபதி தான் யாரு? ராஜா. அல்லேலூயா. அப்போ ஒரு பெரிய தேசத்திற்கு அதிபதியாய், ராஜாவாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் உருவார்கள் என்று சொல்லுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சிறிய பிசினஸ் மாத்திரம் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு கர்த்தர் யாருக்கோ சொல்ல விரும்புகிறார், உன்னை ஒரு பெரிய தேசமாய், ஒரு பெரிய ஜாதியாய், நீ ஏறிட்டு பார்த்தாலும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் ஜனங்கள் உன்னை வந்து சேவிக்கிற அளவிற்கு உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி அந்த பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திர கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆகினாலே இந்த உலகத்துல நமக்கு இருக்கிற ஜாதியை குறித்து பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. காரணம், அதை தாண்டி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதை விட பெரிய அளவிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஜாதி என்ற பெயரை சொல்லி நம்மை சுருக்கி கொள்ளாதபடிக்கு. ஜாதி என்று சொன்னால் இங்கே ஒரு சுருக்கம் தான் உருவாகிறது, ஒரு நெருடல் தான் இங்கே உருவாகிறது. அடுத்தவனை பார்த்தால் அங்கே சமாதானம் இல்லை. அடுத்தவனை பார்த்தால் ஒருவேளை அவன் கீழ் ஜாதியாய் இருப்பான் என்று சொன்னால் அவமானமாய் நினைப்பது, மேல் ஜாதியாய் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் நம்மை நெருக்குகிறார்கள் என்று நினைப்பது. இப்படியாக ஜாதி என்ற பெயர் இந்த உலகத்துல நமக்கு வித்தியாசமான ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் வேதம் கூறுகிற ஜாதி ஒரு தேசத்தை குறிப்பிடுகிறதா இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேசத்திற்குரியவர்கள். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஜாதிக்குரியவங்க அல்ல, நீங்க தேசத்துக்குரியவர்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாசிப்போம் 20ஆம் வசனத்துல, அதுல 17ல 20ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, 5ஆம் 6ஆம் 7ஆம் வசனத்துல சொல்லி முடிக்குள்ள அவனுடைய பேரை கர்த்தர் மாற்றி முடிக்கும் முன்னே கர்த்தர் அவனுடைய மகனை பெரிய ஜாதியாய், பெரிய பிரபுவாய், பெரிய தேசத்தின் அதிபதியாய் மாற்ற முடியும் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த விசேஷ ஸ்தோத்திர பெருவிழா முடிகிறதற்கு முன்பாக கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம் உன் குடும்பத்தில் நிறைவேறும் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க தொடங்குகிறார். அல்லேலூயா. இஸ்மவேல் என்று நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இது தேவன் அவனுக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதமே கிடையாது. அது இடையில வந்த ஒரு சின்ன ஆசீர்வாதம், இடையில அவனாய் தேடிக்கொண்ட ஒரு ஆசீர்வாதம். ஆனால் கர்த்தர் அதையும் பெருக பண்ணி இனியும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஈசாக்கு என்கிற அந்த விசேஷத்தை அவனுக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி வைத்திருக்கிறார். இங்கே உள்ள அநேகருக்கு கர்த்தர் அப்படித்தான் வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கொஞ்சம் நன்றாக கவனியுங்கள். இன்றைக்கு பார்க்கிறதை பார்த்துவிட்டு இவ்வளவுதானா என்று சொல்லி போகிற அளவுக்கு அல்ல, கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை அதோ தூரத்திலே உங்களுக்காக வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 21:18. நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். நல்லா கவனிங்க. கைவிட்டு போனதை கூட, நம்மிடத்திலிருந்து கைவிட்டு போனதை கூட கர்த்தர் பெரிய ஜாதியாய் மாற்ற முடியும் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் மாத்திர கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னிடத்திலிருந்து புறப்படுகிறது ஆசீர்வாதமாகத்தான். உன்னிடத்திலிருந்து புறப்படுகிற நீரூற்று தூரம் வரைக்கும் கடந்து செல்லும்.
ஆமான்னு சொல்லி விசுவாசிக்கிறவங்க கையை வைத்துங்க பாருங்க. ஹல்லேலூயா. நான் இருக்கிற இடத்திலேயே பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேனே, இருக்கிற இடத்திலேயே என்னை யாரும் உயர்வாய் பேசுகிறதற்கு இல்லையே, நான் முட்டாளாய் இருக்கிறேனே, நான் ஒன்றுக்கும் உதவாதவனாய் இருக்கிறேனே என்று சொல்லி கடந்து வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் பெயர் மாற்றி அனுப்ப போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவன் ஆபிரகாம் 12ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒன்றும் இல்லாம தான் அவன் வந்தான். நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. ஒன்னும் அறியாம நீங்க இந்த சபைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது. வெறும் கையா நீங்க வந்திருக்கலாம், ஒன்றும் அறியாமல் நீங்கள் வந்திருக்கலாம். இங்க இருந்து நான் எப்படி போக போகிறேன், என் ஜனத்திற்கு என்ன பதில் சொல்ல போகிறேன் என்கிற அங்கலாய்ப்போடு கூட நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கலாம். I have a good news for you. உங்களுக்கு நற்செய்தி நான் வைத்திருக்கிறேன். நீங்க கர்த்தரை நம்பி வந்துட்டதுனால கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் தான் உன்னை பெரிய ஜாதி ஆக்க போகிறேன், நான் தான் உன் பேரை பெருமைப்படுத்த போகிறேன், நான் தான் உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தரப்போகிறேன் என்று சொல்லி அவர் கைப்பிடித்து விட்டார். உன்னிடத்திலிருந்து புறப்படுகிற நீர் ஊற்று நீ அறியாத தூரம் வரைக்கும் அது போய்கொண்டே இருக்கு. ஹல்லேலூயா. சத்தமா. சில நதிகள் 4000 கிலோமீட்டர் 8000 கிலோமீட்டர் வரைக்கும் பாயுமா? ஹலோ, எத்தனை கிலோமீட்டர்? 4000 8000 கிலோமீட்டர் வரைக்கும் பாயும். அது மூல இடம் என்று சொல்லி ஒன்று இருக்கும். அது ஒரு தாய் போல அந்த இடத்துல இருந்து அந்த தாய் அந்த இடத்தை விட்டு போகாட்டாலும் இது என்ன செய்யும்? இந்த நீர் போகும் பாருங்க, தேசம் கடந்து தேசம் கடந்து தேசம் கடந்து. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஒரு நதி பாகிஸ்தான் வழியா வந்து, பாகிஸ்தானிலிருந்து இந்தியா வழியா வந்து, இந்தியாவிலிருந்து நேபாள் வரைக்கும் போகிற ஒரு பெரிய நதிகள் உண்டு. சிந்து நதி உண்டு, நைல் நதி உண்டு. இவைகளெல்லாம் அகலமாய் பறந்து விரிந்து கடல் போல பாய்ந்து செல்லுகிற அந்த காட்சிகள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். ஆமென். நம்முடைய காவேரி பிரவாகித்து வருகிறது என்று சொன்னால் பார்க்க கண்கொள்ளா காட்சியாயிருக்கும். இதாவது மழை பெஞ்சாதான் நமக்கு என்ன வருது? தண்ணி வருது. ஆனா வற்றாத நீரூற்றுகள், நதிகள் பிரவாகித்து வருகிறதை நான் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு அநேகம் இதை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நீங்க சாதாரணமா உங்களை நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களிலிருந்து ஊற்றை புறப்பட பண்ணி உங்க பேரை ஆபிரகாம் என்று சொல்லி மாற்றி, ஆபிரகாம் என்று சொன்னாலே ஆசீர்வாதம் என்று அர்த்தம், ஆசீர்வாதம் என்று மாற்றி நீங்க தூர வரைக்கும் உங்களோட பேர் பறந்து செல்லும்படியாக கர்த்தர் கிரியை செய்ய போகிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆதியாகம புத்தகம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 18:17. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய ஜாதி மாத்திரமல்ல, என்ன ஜாதி? பலத்த ஜாதி. நல்ல கவனிங்க. ஒரு ஆறு ஓடுகிறது என்று சொன்னால் ஒரு சின்ன நீரோடையா, ஓகே, ஒழுக்கிக்கிட்டு ஓடுற மாதிரி ஓடக்கூடாது. அது எப்படி ஓடணும்? பலத்ததாய் ஓடணும். ரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. கையை வைத்தல்ல சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை அறியாம, உங்களுக்கு சொல்லாம கர்த்தர் ஒன்றும் செய்ய மாட்டார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இங்க உள்ள அநேகருக்கு கர்த்தர் வாக்குத்தத்தமா கொடுக்கிற காரியம் என்னன்னா, நான் உனக்கு செய்ய போகிறேன், அந்த செய்ய போகிறதை நான் மறைக்கவில்லை, இன்றைக்கு நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் அதை வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நாம எப்படி ஆண்டவருக்காக வித்தியாசமான ஜாதியாய், இன்றைக்கு உலகத்தில் உள்ள ஜாதியை பிடிச்சு தொங்காதீங்க. ஹலோ, உலகத்தில் உள்ள ஜாதியை
உங்களுடைய ஜாதியை பிடிச்சு என்ன செஞ்சிடாதீங்க, தொங்கிடாதீங்க. ஆமென். அது அழிவுக்கு நேராய் கொண்டு செல்லும். இந்த உலகத்தில் சொல்லப்படுகிற ஜாதி ஜாதியே அல்ல, வசனத்தின் ஜாதி தான், தேசம் என்கிற ஜாதி தான், பலத்த ஜாதி தான் என் ஆண்டவருடைய அடையாளமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருக்கு பிள்ளைகளா நம்மளை அடையாளப்படுத்தணுமே தவிர ஒரு காலம் இந்த ஜாதி மக்கள் என்று சொல்லி அடையாளப்படுத்தவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்கள் யாத்ராகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாத்ராகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள். பாருங்க, நம்முடைய ஜாதி என்கிற பெருமை எதுல இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய பரிசுத்தத்துல இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாளுக்கு நாள் நாம் பரிசுத்தம் அடைகிறதுல காணப்பட வேண்டும். இன்றைக்கு ஜாதி என்கிற பெயர்ல மற்றவனை கீழாய் பார்க்கிறதும் அல்லது மற்றவனுக்கு பயப்படுகிறதுமான காரியம் தான் அந்த உலகத்துல இருக்கிறது. ஆனா நம்ம ஜாதி வேற ஜாதி. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நம்ம ஜாதி வேற ஜாதி. எப்படிப்பட்ட ஜாதினா பரிசுத்த ஜாதி. சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, என்னுடைய ஜாதி என்ன ஜாதி? பரிசுத்த ஜாதி. ஆமென். நாளுக்கு நாள் பரிசுத்தமாவதையே கர்த்தர் விரும்புகிறார். ஆசாரிய ராஜ்யமாய் கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. சாதாரணமா அல்லங்க. நாளுக்கு நாள் உங்களுடைய ஸ்டேட்டஸ், உங்களுடைய தகுதி மாறிக்கொண்டே இருக்க வேண்டும், உயர்வாய் மாற வேண்டும். நீ கீழாகாமல், சொல்லுங்க பார்க்கலாம், நீ கீழாகாமல் மேலாவை. சொல்லுங்க பார்க்கலாம், நீ கீழாகாமல் நீ என்ன ஆவாய்? உன்னுடைய நோக்கம் உயர்வு எல்லாம் மேல் நோக்கி தான் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நீ ஜாதி, இந்த உலகத்தின் ஜாதியை பார்த்தினா, சரீர பிரகமான ஜாதியை பார்த்தினா நீ கீழ் நோக்கி பார்த்துட்டு இருக்கிற கீழ் ஆவாய். அதுல உறுதி இருக்கிறது. 28ஆம் உபாகம புஸ்தகம் 28ல ஆண்டவர் எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரோ அந்த அளவுக்கு சாபத்தையும் என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுல எதை நீங்க பிக்கப் பண்ண போறீங்க? ஆண்டவர் எப்பவுமே ஆப்ஷன் வச்சிருக்கிறார். பிள்ளைங்க எங்க கவனிங்க, ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? ஆப்ஷன் வச்சிருக்காரு. ஒரு பிளேட்ல நன்மையையும் தீமையும் வச்சுட்டு இதுல ஒன்ன சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறார். ஒரு பிளேட்ல மரணத்தையும் ஜீவனையும் வச்சுட்டு இதை ஒண்ணு என்ன செய், சூஸ் பண்ணு. இன்னொரு பிளேட்ல உண்மையையும் பொய்யையும் வைத்துக்கொண்டு இதுல ஒண்ணு என்ன செய், சூஸ் பண்ணு என்று சொல்லி கர்த்தர் உன்னுடைய சாய்ஸ்க்கு, உன்னுடைய தெரிந்தெடுப்புக்கு கர்த்தர் எல்லாவற்றையும், உனக்கு முன்பாக மரணத்தை வைத்திருக்கிறேன், ஜீவனை வைத்திருக்கிறேன், நன்மையை வைத்திருக்கிறேன், தீமையை வைத்திருக்கிறேன், உண்மையை வைத்திருக்கிறேன், சத்தியமற்றவைகளை என்ன செஞ்சிருக்கிறேன், வைத்திருக்கிறேன். உன்னுடைய சாய்ஸ் என்ன? ஹலோ, உங்களுடைய சாய்ஸ் என்ன? இன்னைக்கு நிறைய பேர் எடுக்கிற சாய்ஸ் என்ன தெரியுமா? தீமை அல்லது மரணம் அல்லது பொய். இன்றைக்கு நாம் எல்லாரும் வளர வேண்டியவர்கள், பரிசுத்த ஜாதியாய் வளர வேண்டியவர்கள், மேல் நோக்கி பார்க்க வேண்டியவர்கள். ஒருவேளை யாருக்கோ நன்மை செய்கிறதற்காக பொய் சொல்றாங்க. ஹலோ, நம்ம இந்த உலகத்தினுடைய பொய்யை நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் பொய் சொன்னா ஒருத்தருக்கு என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும் என்று சொல்லி பொய் சொல்லுகிற அந்த காரியம் கடைசியில ஒரு நாளும் அது நன்மைக்கு ஏதுவாய் முடிந்ததாக சரித்திரமே கிடையாது. பொய் என்றால் அது பொய் தான். மரணம் என்றால் அது என்னதுதான்? மரணம் தான். தீமை என்றால் அது என்னதுதான்? தீமை தான். தீமை செய்கிறதுக்கு நாம் விளையவே கூடாது. பொய் சொல்லுகிறதற்கு நாம் நினைக்கவே கூடாது. மரணத்தின் பாதையில நாம் கடந்து போய்விடக் கூடாது. நமக்கு நீதியாய் தோன்றுகிற வழி நமக்கு தோன்றுகிறதா இருக்கும்.
ஆனால் அதனுடைய முடிவு என்னதான் இருக்கிறது? மரண வழியாய் இருக்கிறது. பொல்லாத வழியை தெரிந்தெடுத்து அதன் முடிவு பெட்டர் ஆகும் சொல்லி நினைக்கவே நினைக்காதீங்க. அந்த பாதை நேரா எங்க கொண்டு போய் முடியும்? மரணத்தில் கொண்டு போய் முடியும். பொல்லாத வழி நாம் தெரிந்தெடுக்க கூடாது. காரணம், நீயும் நானும் பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஜாதி. அவன் தெரிந்தெடுக்கிறது எல்லாமே என்ன ஆனாலும் பரவாயில்லை, என் பரிசுத்தத்தில் நான் உத்தமமாயிருப்பேன், என் நீதியில் நான் எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டு இருப்பேன். ஹல்லேலூயா. போய் பக்கம் திரும்பி கூட என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன் என்று சொல்லுகிற வைராக்கியம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேண்டும். ஹல்லேலூயா. வேத புஸ்தகம் பொய்க்கு எதிர்த்து நிற்கிறது. பொய்யர் எங்கதான் போவாங்களாம்? நரகத்துக்கு போவார்கள், அக்கினி கடல் தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு காலை வேளையில கர்த்தர் யாரை உணர்த்துகிறார் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகம் பேர் மரணத்தை சூஸ் பண்ணி கொண்டு அதன் பாதையிலே போகிறது போல கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். ஆனால் உங்களை கர்த்தர் திருப்பி உன் பெயரை ஆபிரகாம் என்று சொல்லி மாற்றி உன் பாதை பலத்த ஜாதி என்று சொல்லப்படுகிற பாதையாய் மாற்றும்படியாக கர்த்தர் உன்னை குறித்து இன்றைக்கு ஒரு விசேஷ திட்டம் வைத்திருக்கிறார் என்று உணர்வுகள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க பரிசுத்த ஜாதி. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எந்த ஜாதி? பரிசுத்த ஜாதி. ஆமா. கோண ஜாதி, வேண ஜாதி, இந்த ஜாதி, அந்த ஜாதி என்று சொல்லி எந்த ஒரு ஜாதியும் என்ன செய்ய வேண்டாம், நம்ம சொல்ல வேண்டாம். நாம நேரான ஜாதி, பரிசுத்த ஜாதி. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கிறிஸ்தவத்திற்குள்ள இயேசுவுக்குள்ள வந்த பிறகு நமக்கு பேர் பரிசுத்த ஜாதி என்று தான் பேர். ஹல்லேலூயா. நமக்கு பேர் கிறிஸ்தவ ஜாதி என்று தான் பேர். ஹல்லேலூயா. அது தேசத்தை, வேதத்துல நீங்க ஜாதி என்று பார்த்த உடனே வேதமும் எதை ஒத்துக்கொள்ளுகிறது என்று நீங்க நினைச்சிடக்கூடாது. ஜாதிகளை ஒத்துக்கொள்ளுகிறது என்று நினைத்து விடக்கூடாது. ஜாதி என்று சொன்னால் வேதத்துல தேசம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அது எல்லை கடந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லைகளை பெரிதாக்குவாரா, ஆக்க மாட்டாரா? ஹலோ. ஒரு குறுகிய வட்டத்தில் என்ன செஞ்ச கூடாது, வாழ்ந்து விடக்கூடாது. குறுகிய சிந்தையில வாழ்ந்து விடக்கூடாது. நம்ம இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் என்று சொல்லி இந்த ஜாதிக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும், இந்த பிசாசுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும், இந்த குலத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும் என்று சொல்லி குறுகிய மனப்பான்மையோடு கூட வாழ்ந்து விடக்கூடாது. நான் இதை சொல்லணும்னு சொல்லி வரல, கர்த்தர் என்னை இப்போ ஏவுகிறபடினால இதை சொல்றேன். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் யாருக்கு பேசுறாருன்னு எனக்கு தெரியாது, உங்களை பத்தி எனக்கு தெரியாது, உங்க குலம் தெரியாது, உங்க கோத்திரமோ எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் யாரோட என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை மாத்திரம் நான் அறிவேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் ஜாதி உங்களை குறுக்கி விடும், உங்களை நெருக்கி விடும். அது அகன்று சிந்திக்க விடாது. அது உங்களை தாராளமாய் கிறிஸ்துவுக்குள் சிந்திக்க விடாது. ஒரு அரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கவே விடாது. நம்முடைய ஜாதி என்கிற அந்த உணர்வு இந்த உலகத்தில் கொலையும் அல்லது ஒரு பறந்து விரிந்து சிந்திக்கிற அந்த சிந்தனையும் கொண்டு வராதபடிக்கு காணப்படுகிறது என்பதற்கு அடையாளமாக விஞ்ஞானிகள் ஒரு பரந்த சிந்தையோடு எல்லாரும் இதனால என்ன செய்யப்படணும், பிரயோஜனப்படணும் என்கிற ஒரு பரந்த சிந்தையோடு இருந்தபடினால்தான் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்தார்கள். இன்னைக்கு அதை வச்சுக்கிட்டு நம்ம பாவம் செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆமென். செல்போனை கண்டுபிடிச்சான், ஆமென், டிவியை கண்டுபிடிச்சான், உலகத்துல என்னென்னமோ பொருட்களை கண்டுபிடிச்சான், அதை வச்சுக்கிட்டு நம்ம பாவம் செய்யறோம். ஆனா ஒரு பெரிய ஞானத்தை கர்த்தர் யாருக்கு கொடுத்தார்னா, கிறிஸ்துவுக்குள் பறந்து விரிந்த சிந்தனையோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அந்த சிந்தையை கொடுத்தார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.
ஆனா நம்ம ஆட்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அது ஒரு குலத்துக்குரியது, அது ஒரு கோத்திரத்துக்குரியது என்று சொல்லி தங்களுடைய ரகசியத்தை பிள்ளைகிட்ட கூட என்ன செய்யறது கிடையாது, சொல்றது இல்லை. நம்ம கலாச்சாரத்துல சில உயர்வான மருந்துகளை கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க, ஆனா அதை யாருக்கு சொல்றது கிடையாது. பிள்ளைகளுக்கு கூட சொல்லி கொடுக்காம அவனே நான் ட்ரீட்மெண்ட் பண்ண, நானே ட்ரீட்மெண்ட் பண்ணி, நானே சுகப்படுத்தி, நான் பெருமைப்பட்டு, நான் எனக்குள்ளே அடக்கி வைப்பேன் என்று சொல்லி அடக்கி வைத்து இன்னைக்கு எத்தனையோ அரிய பல கண்டுபிடிப்புகள் அவர்களோடே மரித்து போய்விட்டது. என்றைக்கு நாம ஜாதியை உயர்த்தி பிடிக்காம நாம பரிசுத்த ஜாதியாய் மற்றவர்களையும் அதில் உட்படுத்தி என்னால இவர்கள் என்ன செய்யப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஒரு தடவை என்னுடைய தகப்பனார், நான் சிறு வயதாக இருந்தபோது, 4 வயது இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு டிசென்ட்ரி போய் கொண்டிருந்தது. அது என்ன சொல்லுவாங்க, வயிற்றுப்போக்கு பயங்கரமாய் போய் கொண்டிருக்கிறது. பிள்ளை 4 வயசு குழந்தை அப்படி சாகுற மாதிரி இருக்கு. பக்கங்கள்ல எங்கேயும் ஆஸ்பத்திரி கிடையாது. அந்த நாட்களில சபையிலையும் விசுவாசிகள் என்ன சொல்வார்கள் என்று சொன்ன, பாஸ்டர் விசுவாசத்தோட என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும், பாஸ்டர் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்கொட்டி பாம்பா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ திடீரென்று என்னுடைய தகப்பனாரை பார்க்க, இன்னும் 2 தடவை மோஷன் போயிடுச்சுன்னா பிள்ளை என்ன செஞ்சு போகும், செத்து போகும் என்கிற சூழ்நிலையில என்னுடைய தாயும் தகப்பனாரும் அழுது ஜோமனிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு எடுத்து கொண்டு போக முடியாத சூழ்நிலை. இது ஒரு நான் 4 வயசா இருக்கும்போது எனக்கு சம்பவித்த சம்பவம். இப்ப நான் எந்த வருஷம் சொன்னா என் வயசை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, அதனால நான் அந்த வருஷத்தை நான் சொல்லலை. அல்லேலூயா. அப்போ ஒரு நண்பர், டாக்டருக்கு படித்த நண்பர், எங்க அப்பாவை திடீரென்று பார்க்க வந்தார்கள். பெருமாள் குளம் என்கிற அந்த ஊர்ல எங்க அப்பா ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் அவர்களுக்கு 3 பிள்ளைகள் பிறந்தாச்சு. நானும், என்னுடைய தம்பி, என்னுடைய இன்னொரு தங்கச்சி. நானும், எனக்கு அடுத்த ஒரு தங்கச்சி, அடுத்து ஒரு தம்பி. அந்த இடையில உள்ள தங்கச்சி இறந்து போயிட்டார் 2.5 வயசுல. அந்த நேரத்தில் அவர் எங்களை பார்க்க வந்தார். பார்க்க வந்த நேரத்தில் என்னுடைய தகப்பனார், பிள்ளை சாகிற மாதிரி இருக்கிறது, நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். சொன்ன பொழுது கர்த்தர் அவரை அனுப்பி வைத்தது போல. யாராவது ஃப்ரெண்டை பார்க்க வந்தா மருந்தோட வருவாங்களா? அவர் வரும்போது தன்னுடைய டாக்டர் சூட்கேஸை என்ன செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு, எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அதுல சகலவித மருந்துகளும் என்ன செஞ்சிருக்குது, இருந்திருக்குது. அவர் உடனே, பிள்ளை இன்னும் 3 நிமிஷம் கூட தாங்காது என்று சொல்லி உடனே பார்த்த உடனே எல்லா கதவுகளையும் மூடினார். மூடிவிட்டு, நீங்க உள்ள இருக்கணும்னா இருங்க, இல்ல எல்லாம் வெளியே அழிஞ்சு போயிடுங்க, இந்த பிள்ளையை காப்பாற்றுகிறதற்காக கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லி என்ன செய்தார் என்று சொன்னால், ஒரு இன்ஜெக்ஷனை எடுத்தாரு, சரக்குன்னு குத்தினாரு. பிள்ளை வீறிட்டு என்ன செய்தது, அழுதது. அழுகிறதுக்கு கூட தெம்பில்லாம இருந்த அந்த பிள்ளை வீறிட்டு அழுதது. அழுத பிறகு எதை வச்சு, காட்டன் வச்சு தொடச்சிட்டு உட்கார்ந்து ரொம்ப நேரம் பேச 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 இந்த பிள்ளை கண் விழிக்க ஆரம்பித்தது. இந்த பிள்ளை உயிர் பெற ஆரம்பித்தது. அதற்கு பிறகு எழும்பி நடமாட ஆரம்பித்தது. இன்னைக்கு அந்த பிள்ளை நம்பியூர் சபையில தேவனுடைய செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஏற்ற நேரத்துல உலகத்தில் உள்ள ஜனங்கள் என்ன செய்யணும், அந்த நாட்கள்ல காலரா வியாதி உலகம் முழுவதும் வியாபித்திருந்த நேரம். அது அந்த வியாதி வந்தா உடனே என்னதுதான், மரணம் தான் என்று சொல்லுகிற நேரத்துல ஒருத்தன் கண்டுபிடிச்சி நான் மட்டும்தான் சிகிச்சை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா, அவன் பணத்துக்காகவும் அதற்காகவும் தன்னுடைய குலத்துக்காகவும் அதை பாதுகாத்து வச்சுட்டு இருப்பான் அப்படின்னு சொன்னா, அவன் யாரை குறித்து சிந்திக்கலன்னு அர்த்தம், ஜனங்களை குறித்து சிந்திக்கலன்னு அர்த்தம்.
யார் பரிசுத்த ஜாதியா இருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல உள்ளவங்க பார்த்து, பரிசுத்த ஜாதிங்கிறவங்க தேசம் கடந்து ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்க அநேகம் பேரை கர்த்தர் ஒரு குறுகிய வட்டத்துல வைக்காம கர்த்தர் தேசம் கடந்து ஆசீர்வதிக்கும்படியா இன்றைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நான் நிச்சயமாக அறிவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு இங்கே உள்ள அநேகம் பேரை கர்த்தர், அநேக சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாம் கவனிச்சுக்கோங்க, கர்த்தர் அநேகரை டாக்டராக மாற்றுகிறார், அநேகரை இன்ஜினியராக மாற்றுகிறார், அநேகரை தொழில் அதிபர்களாக மாற்றுகிறார், அநேகரை கோடீஸ்வரர்களாக கர்த்தர் மாற்றுகிறார். இது தேவனுக்காக நான் பரிசுத்த ஜாதியாய் வாழ்வேன் என்று தீர்மானிக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் தேசங்கள் கடந்து ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யாத்ராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், எல்லாருக்கும் பிரியமான வசனம். வாசிங்க பார்க்கலாம். 34:10. அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும். நல்ல கவனிங்க, என்னது நம்ம ஜாதி எப்படிப்பட்ட ஜாதிங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் தம் ஜனங்கள் உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும், பயங்கரமாயிருக்கும். கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நாம ஒரு தீர்மானம் எடுப்போம் தேவ பிள்ளைகளை. நான் இந்த உலகத்துல ஜாதி பார்த்து ஒரு குறுகிய வட்டத்துல பரிசுத்தத்தை இழந்து அல்லது என்னுடைய சுய மரியாதையை இழந்து நான் வாழ்வேன் என்று சொன்னால் அது எனக்கு அபத்தமாய் அது மாறும் என்பதை உணர்ந்து நான் பரிசுத்த ஜாதியாய் மாறி எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை கர்த்தர் என் மூலமாக செய்கிறதையும் அவருடைய பலத்த கிரியைகள், பயங்கரமான கிரியைகளை என் மூலமாய் கர்த்தர் செய்கிறதையும் நான் காண்பேன். என்னில் கர்த்தர் அதை செய்து முடிப்பார் என்று விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உலகத்துல ஒரே ஒரு ஜாதி தான் இருக்கணும். அது எந்த ஜாதி தான் இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமா, அதுதான் நான் வாஞ்சிக்கிறேன். அது பெரிய ஜாதியா இருக்கணும். அல்லது ரெண்டு ஜாதி இருக்கும், ஒன்னு பரிசுத்த ஜாதி, இன்னொன்னு அசுத்த ஜாதி. நீங்க எந்த ஜாதி? ஹல்லேலூயா. நீங்க எந்த 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 ஜாதிங்க? என்ன ஆளு நீங்க? என்ன ஆளு? நம்ம ஊர்ல கேக்குறது என்ன, எட்டு தடுப்புல என்ன கேட்டுருவாங்க, என்ன ஆளு, எந்த ஊரு, எந்த இடம்? அட பிசாசே. ஹல்லேலூயா. நான் பிலிப்பீன்ஸ்ல போய் படிக்க போயிருந்தேன். அங்க உள்ள எல்லாரும் மஞ்சேன்னு இருப்பாங்க. சரியா? அவங்களுக்கும் என்ன கிடையாது, ஜாதிங்கிறது கிடையாது. எங்க வீட்டில் நான் தான் ரொம்ப சிவப்பு. இல்லை சொன்னேன், நான் சரியான கருப்பு. அடுத்து என்னுடைய 8வது தம்பி ஒருத்தர். எங்கள் வீட்டில் 9 பேர் நாங்கள், சகோதரிகள் 5 சகோதரர்கள், 4 சகோதரிகள். என்னை சேர்த்து 5 சகோதரர்கள், 4 சகோதரிகள். என்னுடைய 5வது வரிசையில் இருக்கிற சகோதரி செக்கச்சவேன்னு இருப்பா. அவளை கிள்ளுனா ரத்தம் வரும், அந்த மாதிரி செவேன்னு இருப்பா. எங்கள் குடும்பத்தில் எல்லா கலரும் இருக்குது. ஏன்னா குதிரைகள் எல்லாம் பல கலரில் இருக்கும், கழுதைகள் தான் ஒரே கலரில் இருக்கும். நான் சும்மா சொன்னேன், என்ன அஃபண்ட் ஆகிடாதீங்க.
சரியா? சரி, ஓகே. செக்க செவேன்னு இருப்பா. சில தம்பிமார் கொஞ்சம் நல்ல கலராக இருப்பாங்க. நானும் என்னுடைய இன்னொரு தம்பியும் சேவூர் சர்ச்சில் வந்து பாட்டு நடத்தின தம்பி இருக்கிறார் இல்லையா, ஜோசப் ஸ்டான்லி. எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. அவரும் தான் என்னதாக இருப்போம், சும்மா அடுப்புக்கறி கலரில் இருப்போம். அல்லேலூயா. நான் பிலிப்பீன்ஸ் தேசத்திற்கு போயிட்டு 3 வருஷம், எனக்கு அடுத்து 3 வருஷம் அங்கே இருந்தேன். நான் 1999 முதல் 2002 வரைக்கும் பரிசுத்த வேதத்தை படிக்கிறதுக்காக நான் அங்கே போயிருந்தேன். போயிட்டு திரும்பி வருகிறது எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. காரணம் ஃபைனான்ஸ். அந்த நாட்களில் ஒரு ஃபோன் கால், செல்ஃபோன்லாம் வராத காலம் அது, சரியா? ஒரு ஃபோன் கால் பண்ணணும்னா ஒரு நிமிஷத்துக்கு 161 ரூபா கொடுக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை ரூபா? 161 ரூபா. இன்னைக்கு எல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்து என்ன செய்கிறோம், பேசுகிறோம். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன் தெரியுமா? அல்லேலூயா. சரி, அன்றைக்கு ஒரு கால் கனெக்ட் பண்ணுறதே பெரிய கஷ்டம். லேண்ட்லைனில் தான் என்ன செய்ய முடியும், கனெக்ட் பண்ணணும், அது காத்து கிடக்கணும். என் கூட படிக்கிற பையன்மார் எல்லாரும் அந்த அந்த டைமுக்காக காத்திருப்பாங்க, அவங்களோட ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணுறதுக்காக காத்திருப்பாங்க. அதனால அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி 2 ஃப்ளைட் பிடிச்சி வரணும். பயங்கர செலவுங்கிறதுனால எங்கள் அப்பாவால் அதை ரைஸ் பண்ணி கொடுக்க முடியல. 3 வருஷமும் நான் இந்தியாவுக்கு வரல. படித்து முடித்து கிராஜுவேஷன் ஆகி தான் நான் என்ன செய்கிறேன், திரும்பி வரேன். திரும்பி வரும்போது நான் நினச்சேன், எல்லாரையும் கலர் கலராக என்ன செய்வேன், பார்ப்பேன். என் தங்கச்சி செக்கச்சவேன்னு என்ன செய்வா, இருப்பா. எல்லாம் எங்கள் அம்மா சிவப்பாக இருப்பாங்க, எல்லாம் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இறங்குறேன். எல்லாம் ஏர்போர்ட்டில் வந்து நிற்கிறாங்க. ஏர்போர்ட்டில் வந்து நின்று பார்த்தா, நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, நான் யாரை சிவப்புன்னு நினைச்சனோ அவளும், யாரை கருப்புன்னு நினைச்சனோ அவனும், எல்லாம் ஒரே நிறமா எனக்கு என்ன செய்யுது தெரியுது. ஒரே நிறமா தெரியுது. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என் கண்கள் அப்படியே உள்ள நம்ப முடியல. அப்பதான் நான் யோசித்தேன், நம்ம வெளிநாட்டுக்காரங்களுக்கு நாம எல்லாரும் ஒரே கலரா தான் என்ன செய்யறோம் தெரியும். இந்த என் தங்கச்சி சிவப்பா இருக்கிறா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அது என்ன செய்யாது, புரியாது. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என் கண்களுக்கு கூட அது என்னவா தான் தெரிஞ்சது. எங்க அப்பா முதற்கொண்டு என்னோட கடைசி தம்பி வரைக்கும் எல்லாரும் சேம் கலர். சேம் கலர்னா எல்லாம் கருப்பு கலர். அல்லேலூயா. எல்லாம் கருப்பா தான். ஏன்னா இவ்வளவு நாள் நான் யாரை பார்த்துட்டு இருந்தேன், வெள்ளையா எல்லாம் செக்கச்சவேர்னு அங்க இருப்பாங்க, லெமன் கலர்ல இருப்பாங்க. அத்தனை பேரையும் பார்த்துட்டு நம்ம ஆட்களை பார்த்த உடனே எப்படிதான் எல்லாம் எப்படிதான் இருந்தது, ஒண்ணு போல கருப்பா, யூனிஃபார்மா கருப்பா. ஒரு ஏற்ற இறக்கம் எனக்கு என்ன செய்யல தெரியல. பிறகு எனக்கு அந்த கலர் மாறுகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மாசம் 2 மாசம் எடுத்துச்சு. எனக்கு ஆச்சரியம். நான் உடனே சொன்னேன் எங்க அப்பாட்ட, எல்லாரும் ஒண்ணு போல இருக்கீங்களா, எப்படி எல்லாரும் நிறம் மாறிட்டீங்களா அப்படின்ட்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நாம இது கல்யாணத்துக்கு பயோடேட்டா கொடுக்கும்போது, பிள்ளைகள் கவனி, பயோடேட்டா கொடுக்கும்போது என் பொண்ணு செக்கச்சவேன்னு இருப்பா, ஃபேர்லி கலர், அப்படி வீட்டிஷ் கலர், அந்த கலர் இந்த கலர்னு சொல்லி நாம தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், இங்க போட்டுட்டு இருக்கோமே தவிர வெளியே இருந்து பார்க்கும்போது நம்ம எல்லாரும் ஒரே கலர். தேவ பிள்ளைகளே, இப்படி இந்த உலகத்தின் பார்வையிலே நாம ஒன்று போல இருக்கும்போது ஏன் உலகம் முழுவதையும் கர்த்தர் ஒன்று போல பார்க்க கூடாது? கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக இவன் வெள்ளை, இவன் சிவப்பு, இவன் கருப்பு, இவன் உயரம் குட்டைங்கிற பாகுபாடே இல்லைங்க. எல்லாரையும் கர்த்தர் ஒன்று போல பார்க்கிறார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் பார்த்து பார்த்து உருவாக்கின நீங்க உங்களுக்குள்ள பேதங்களை வைத்துக் கொள்ளுகிறதற்கு கர்த்தர் விரும்பவே இல்லை. நான் இயேசுவின் பிள்ளை. சொல்லுங்க பார்க்கலாம். நான் இயேசுவின் பிள்ளை, மார்க்க பேதங்கள்
இல்ல. சொல்லுங்க பக்கத்துல உள்ளவங்க பாத்துங்க, நான் இயேசுவின் பிள்ளை. மார்க்க பேதங்கள், ஜாதி, சமூகம்னு ஒண்ணும் கிடையவே கிடையாது. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல உள்ளவங்க பார்த்து, நான் பெரிய ஜாதியை சேர்ந்தவன், நான் பரிசுத்த ஜாதியை சேர்ந்தவன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். உபாகமம் 4:6 வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 4:6. உபாகமம் 4:6. உபாகம புஸ்தகம் எங்க இருக்கு? புதிய ஏற்பாட்டுல இருக்கா? உபாகமம் எங்க இருக்குது? பழைய ஏற்பாட்டுல. ஓகே, வாசிங்க பார்க்கலாம். 4:6. ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடக்கவும், அவை கைக்கொண்டு நடவுங்கள், ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும், இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாய் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகள் எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். உங்களை பார்த்த உடனே தெரியணும். எல்லாம் கவனிங்க, எல்லாம் பாருங்க. Listen to me so carefully. நல்லா கவனிங்க. உங்களை பார்த்த உடனே தெரியணும், இவன் பரிசுத்த ஜாதி. ஹல்லேலூயா. இவன் அந்த ஜாதி இந்த ஜாதி என்று சொல்லி பார்க்கிறதுல இருக்கக்கூடாது. இவன் பரிசுத்த ஜாதி, பெரிய ஜாதி. இந்த ஜாதி, இந்த பெரிய ஜாதி விவேகமும் ஞானமும் கொண்ட ஜாதி. ஹல்லேலூயா. நான் ஒரு ஃப்ளாட்ஸில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன். அங்கே கிட்டத்தட்ட 20-25 வீடுகள் இருக்குது நுங்கம்பாக்கத்தில், சென்னை நுங்கம்பாக்கத்தில். நான் அமைதியாக போயிட்டு அமைதியாக வருவேன். இந்த ஜாதி, தேவன் ஏற்படுத்தி தந்த இந்த ஜாதி, உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிற இந்த ஜாதி, இதுதாங்க கர்த்தர் விரும்புகிற ஜாதி. ஹல்லேலூயா. 2 ஜாதி தான். ஒன்று பரிசுத்த ஜாதி, இன்னொன்று அசுத்த ஜாதி. இதைத்தான் கர்த்தர் வேறுதிரிக்க போகிறார். ஓகே, இங்க வந்துட்டு இந்தியாவில் இருக்கிற சில ஜாதிகளை கூப்பிட்டு நீங்க எல்லாம் பரலோகத்துக்குரியவர்கள் என்று ஒரு நாளும் ஆண்டவர் என்ன செய்ய போறதில்ல, சொல்ல போகிறது கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம பார்க்கிற அத்தனை பேரையும் பரிசுத்த ஜாதியாய் உட்படுத்திக் கொள்கிறது நமக்கு நல்லது. ஹல்லேலூயா. அதனால போய் சகல ஜாதிகளையும் என்ன ஆக்குங்க, சீஷர் ஆக்குங்க. அப்படின்னா அர்த்தம், எல்லாருக்கும் சோப்பு போடுங்க, போட்டு அவங்களை என்ன ஆக்கிருங்க, கிளீன் ஆக்கிருங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு குளிச்சுட்டு வந்தவங்களாம் கை வைத்துங்க பார்க்கலாம். குளிச்சுட்டு வந்தவங்க 2, 3, 4 கிட்டத்தட்ட எல்லாரும் குளிச்சாச்சு இல்லையா? ரைட், ஓகே. உங்க இருதயத்துல குளிச்சுட்டு வந்தவங்க, இயேசுவின் ரத்தத்தால நான் குளிச்சுட்டு வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க கையை வைத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் என் சகல பாவங்களை நீக்கி என்ன செய்கிறது, சுத்திகரிக்கிறது. என்ன சுத்திகரிச்ச இயேசுவின் ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் சொல்றவங்க கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நாம இந்த உலகத்தின் அந்த ஜாதிகளுக்கு அடிமையாகி விடக்கூடாது. அவன் நிறைய கட்டுப்பாடுகளை விதிப்பான், நிறைய காரியங்களை சொல்லுவான். ஆகையினால நம்ம அதற்கு கீழ்ப்படிந்து கர்த்தரின் பரிசுத்தத்திற்கு நம்மை விலக்குவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை குறித்து மிகவும் பரிதாபப்படுவார். இந்த ஜனங்களை உண்டாக்குனதுக்கு நான் ரொம்ப மனஸ்தாபப்படுறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை உங்க மேல என்ன செஞ்சிடக்கூடாது, நிறைவேறிடக்கூடாது. இவனை உண்டாக்குனதுக்காக நான் மனஸ்தாபப்படுறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை குறித்து என்ன செஞ்சிடக்கூடாது, பேச்சு வந்துடவே கூடாது. ஓகே, உங்களை குறித்து கர்த்தர் பெருமைப்படுவார்னு சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். என்னை குறித்து கர்த்தர் பெருமைப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில சண்டை போட்டு வந்தவங்களாம் கை வைத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில பொய் சொல்லிட்டு வந்தவங்களாம் கை வைத்துங்க. பொய் சொன்னாலும் ஞானமா சொல்லணும், அது உண்மையா இருக்கணும். அது எப்படி இருக்கணும், உண்மையத்தான். அதை பொய் சொல்றோன்னு சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லணும். அதை கொஞ்சம் ஞானமா என்ன செய்யணும். ஒருத்தர் எங்களுடைய சபையில ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்தார். அந்த
மனைவி அவர் என்ன எடுக்கக்கூடாது, ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சாங்க. அந்த அம்மாவுக்கே தெரியாம இவர் என்ன எடுத்து வந்துட்டாரு, வேட்டி சட்டையெல்லாம் எடுத்துட்டு சர்ச்சுக்கு வந்துட்டார். சர்ச்சுக்கு வந்துட்டு அவர் ஞானஸ்நானம் எடுத்து எழும்புறாரு. இது பத்திரகாளி ஆட்டம் வந்து நின்றுச்சு. ஓகே, வந்து நின்றுச்சு. நின்றுட்டு எப்படி என் பேச்சை மீறி நீ என்ன செய்யலாம், ஞானஸ்நானம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் போய் சரணடைஞ்சு, இனிமே நான் ஞானஸ்நானம் எடுக்கவே மாட்டேன். நான் என்ன செய்ய மாட்டேன், உன் பேச்சுக்கு நான் என்ன செய்யறேன், கட்டுப்படுறேன். இனி நான் என்ன செய்ய மாட்டேன், சத்தியம் பண்றேன், இனிமே நான் ஞானஸ்நானம் எடுக்கவே மாட்டேன். அப்படி இருக்கணும் நம்முடைய அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஞானஸ்நானம் ஒரு தடவை எடுத்தாலே போதும், இன்னொரு என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது அப்படி உங்களை ஞானஸ்நானம் எடுக்க விடாம தடுத்தாங்கன்னா எடுத்துட்டு வந்துட்டு அவங்க கிட்ட சரணாகதி அடித்தாருங்க, இனிமே நான் என்ன செய்ய மாட்டேன், ஞானஸ்நானம் எடுக்கவே மாட்டேன், உங்க பேச்சுக்கு தான் நான் கட்டுப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஆமென். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்டா இருந்தாலும் அது உண்மையா இருக்கணும். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகம் நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்க பார்க்கும். ஆனா கர்த்தர் கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டவர். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதாவது ஒரு ஸ்டாருக்கும், அதாவது ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரம், எல்லாம் கவனிக்கிறீங்களா, ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும், தேவன் படைத்திருக்கிற நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கும் இடையில ஒரு அதாவது 5 நொடியில 2000 கிலோமீட்டர் கடக்க முடியும். எத்தனை நொடியில? 5 நொடியில 2000 கிலோமீட்டர் கடக்க முடியும் அப்படின்னு சொன்னா அந்த வேகத்துல பறந்து போய் அடுத்த நட்சத்திரத்தில் போய் இறங்குறதுக்கு 2000 வருஷம் ஆகுமா? எத்தனை வருஷம் ஆகும்? 2000 வருஷம் ஆகுமா? அவ்வளவு அகலத்தில் இருக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு நட்சத்திரத்துக்கு உள்ள தூரம். ஓகே, 5 நொடியில 2000 கிலோமீட்டர் தாண்டி போகிற அந்த வேகத்துல போய்கிட்டே இருந்தா 2000 வருஷத்துல எங்க போயிடலாம், அடுத்த நட்சத்திரத்துக்கு போகலாம். அவ்வளவு அகலம் உள்ளது. நீங்க கண்ணால பாக்குற நட்சத்திரங்கள் எத்தனை சொல்லுங்க? கணக்குல அடங்காது. நம்ம கண்ணுக்கு பார்க்கிற தூரத்துக்கு மட்டும்தான் தெரிகிறது. அப்போ எவ்வளவு ஒன்றுக்கு எவ்வளவு தூரம் இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அத்தனை தூரத்தையும் கடந்தவர் ஆண்டவர். அல்லேலூயா. நான் நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் அத்தனையும் படைத்து அதற்கு வெளியே தான் நிற்கிறாரே தவிர அதுக்குள்ளேயும் அவரால் நிற்க முடியும், அவருக்கு வெளியவும் என்ன செய்ய முடியும். வெளியே இருந்தா அந்த ஸ்பேஸை யார் படைச்சது? ஆண்டவர் தான் படைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் எல்லைகள் கடந்தவர். கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அத்தனை எல்லைகள் கடந்த அந்த ஆண்டவர்கிட்ட அந்த ஆண்டோடைய பிள்ளைகள் இங்க எல்லைகளை சுருக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு கட்டுப்பாடு என்ன செஞ்சிட்டு இருக்கக்கூடாது, வைத்து கொண்டு இருக்கக்கூடாது. நான் பெரிய ஜாதி. சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன ஜாதி? பெரிய ஜாதி. ஆண்டவர் கடலின் மணல் அத்தனையா சில பேரை மாத்துவேன் இருக்கிறாரு, சில பேரை வானத்து நட்சத்திரங்களை போல மாற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். நீங்க கடல் மணல் அத்தனையா இருக்கீங்களா அல்லது வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கீங்களா? வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஜாதியா நீங்க இருக்கணும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அதுல 7ஆம் வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். வாசிங்க பார்க்கலாம். இதெல்லாம் நம்மளை மெய்சிலிருக்க வைக்கிற ஒரு காரியம். வாசிங்க பார்க்கலாம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நீ அவைகளை இது என்னது 4ஆம் வசனம், உபாகமம் 4ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? ஓ மை குட்னஸ். நான் அவரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் நமக்கு பக்கத்துல வருகிற
இவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்முடைய பக்கத்துல வருகிற பாக்கியம் பெற்ற இந்த ஜாதி போல பெரிய ஜாதி உலகத்துல வேற எது உண்டுங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க, பார்க்கலாம். நாம இந்த உலகத்துல வீணா போகிற ஜாதியை சொல்லிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தோம்னா அந்த ஜாதிக்குரிய காரியம் மாத்திரம்தான் நமக்கு சொந்தமாகுமே தவிர, நான் பெரிய ஜாதியை சேர்ந்தவன், கர்த்தரை சமீபமாய் கொண்ட ஜாதி நான். அது உங்களை எக்ஸைட் பண்ணலையா? உங்களை ஆச்சரியப்படுத்தலையா? கர்த்தரை சமீபமா கொண்ட ஜாதி மாத்திரம் கையை வைத்து அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தரை பெரிய ஜாதியை கொண்ட, பெரிய சமீபமாய் கொண்ட பெரிய ஜாதி நீ. சாதாரண காரியங்களுக்கு நீ அப்படியே காம்ப்ரமைஸ் ஆகி விடாதே. சாதாரண காரியங்களுக்கு நீ அடிமையாகி விடாதே தேவ பிள்ளையே. இன்றைக்கு நீங்க போகும்போது ஒரு பெரிய ஜாதி, ஒரு பரிசுத்த ஜாதியின் மகன் எப்படி நடப்பானோ அப்படி நீங்க என்ன செய்யணும்? நடக்கணும். நான் என்னுடைய அப்பார்ட்மெண்ட் காரியங்களை சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? அப்போ அங்கே அமைதியாய் வந்து அமைதியாய் போகிறவன் நான். ஆனால் மற்றவர்களை பார்க்கும்போது அவங்களை பார்த்து ஒரு சின்ன புன்முறுவல் பண்ணுவேன், ஒரு சின்ன சிரிப்பு. அவங்க பொட்டு வச்சிருந்தாலும் சரி, திருநீர் பூசி இருந்தாலும் சரி, என்ன நிலைமையில இருந்தாலும் அவங்கள பார்த்து என்ன செய்யுது? ஒரு சின்ன முறுவல். அவங்கள பார்த்து சிரிப்பேன், அவ்வளவுதான். சிரிச்சுட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கடந்து போவேன். ஒரு 2 மாதம் போனது, 3 மாதம் போனது, ஒருத்தராய் என்கிட்ட வந்தாங்க. வந்துட்டு உங்க முகத்துல ஒரு ஜோதியை நான் பார்க்கிறேன். அவங்க பாஷையில சொன்னாங்க, உங்க முகத்துல நான் என்ன பார்க்கிறேன்? இந்த கருத்த முகத்திலேயா ஜோதி இருக்குது? அப்பதான் நான் உணர்ந்தேன், கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றவன், கர்த்தருடைய ஜாதிங்கிறத அது எப்பேற்பட்ட எவனா இருந்தாலும் ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி. நான் லிப்ட்ல இறங்கும் போது என் கூட யாராவது மாட்டிட்டாங்கன்னா போதும், அவங்களுக்கு ஒரு வார்த்தையாவது இயேசுவை பற்றி என்ன செஞ்சிருவேன். ஏன்னா அவங்களே இந்த கான்வர்சேஷனை ஆரம்பிப்பாங்க. சார், உங்களை பார்க்கும்போது ஒரு ஏஞ்சலை பார்த்தது போல இருக்குது அப்படிம்பாங்க. பளபளன்னு எல்லாம் இங்கே பளபளன்னு இருந்தாலும் தேவனுடைய மகிமை ஒன்று நம்ம மேலே இறங்கி இருக்கிறது அப்படிங்கிறத எளிதாக மற்றவங்க என்ன செஞ்சிடறாங்க? கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்ச உடனே அவங்க தங்களுடைய குடும்பத்தின் காரியத்தை அந்த 3 ஃப்ளோர் அது இறங்கக்குள்ள அநேக சுவிசேஷத்தின் வார்த்தைகள் அங்கே பரிமாற்றம் செய்யப்படுகிறது. அல்லேலூயா. என்ன சார் வாழ்க்கையில் நம்ம என்னத்தை சாதிச்சோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தங்களையே நொந்து கொண்டு அவங்க பேசும்போது நான் சொல்லுவேன், இயேசுவால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், உங்க பேர் என்ன, உங்க பேரை வச்சு ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஐயா ரொம்ப நன்றி ஐயா, இன்னைக்கு நாள் எனக்கு இனிமையான நாளா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க பாருங்க. அதுக்கு பிறகு அந்த அபார்ட்மெண்ட்ல உள்ள அத்தனை பேர் எனக்கு ஃப்ரெண்டு. எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையோ அவங்க என்கிட்ட ஜெபம்னா வருவாங்க. கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நீங்க என்ன வேலை செய்யறீங்க அப்படின்னு சொன்ன உடனே, நான் ஒரு சர்ச் பாஸ்டரா என்ன செய்றேன் இருக்கிறேன், நான் சர்ச் பாஸ்டரா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நினைச்சேன் நீங்க தெய்வத்தினுடைய ஆள் அப்படின்னு சொல்லி உங்க முகத்திலேயே என்ன செய்யுது இருக்குதுன்னு சொன்னாங்க பாருங்க. அப்பதான் கர்த்தர் என்னை இந்த உலகத்தில் அபிஷேகித்து வைத்திருக்கிறது நோக்கத்தை நான் பார்த்தேன். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முரட்டுத்தனமா இருக்கக்கூடாது. நீங்க ஒரு சின்ன புன்முறுவல், மகிமையின் புன்முறுவல் உங்கள்கிட்ட என்ன செஞ்சுட்டே இருக்கணும், இருந்துகிட்டே இருக்கணும். நான் நெத்தியை சுருக்கிறாதீங்க, உருன்னு பார்க்காதீங்க, யாரையும் முறைக்காதீங்க. தேவ சமூகத்தில் பரிசுத்த ஜாதியா எப்படி இருங்க, சிரிச்ச முகத்தோட இருக்கணும். முகம் மலர்ந்து என்ன செய்யணும், இருக்கணும். கை வைத்தலில் சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர் வசனம் கேட்கும் போது என்ன முறைச்சி பார்ப்பாங்க. நான் அந்த ஆளை பார்க்காமலே பிரசங்கம் பண்ணிட்டு இறங்கிடுவேன். ஹல்லேலூயா. ஆமா, எல்லாரும் எப்படி இருக்கணும், சிரிச்ச முகத்தோடு தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். இன்னைக்கு அநேகம் பேரை கர்த்தர் அப்படியாய் மாற்ற போகிறார். உங்க முகத்தை மலருகிற முகமாய் அநேகரை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசீர்வாதமாய் நீங்கள் காணப்பட போகிறீர்கள். ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்றவங்க எல்லாம் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
அதே 8ஆம் வசனத்தை வாசிங்க. 8ஆம் வசனத்தை. இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும், நான் இந்நாளில் உங்களுக்கு விதிக்கிற நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி. இங்க பாருங்க, இந்த 6, 7, 8 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஓகே, உங்க குவாலிட்டி தெரியுங்க. உங்க குவாலிட்டி, ஆமா, உங்க தரம் என்னன்னு சொல்லி தெரியும். கிறிஸ்தவன், கர்த்தருடைய கட்டளைகளை நிறைவேற்றவன் முதல்ல ஞானமும் விவேகமுமா இருப்பான். ரெண்டாவது, கர்த்தரை எப்படி கொண்டிருப்பான்? சமீபமாய் கொண்டிருப்பான். சமீபம்னா என்னது? மிக அருகில், நெருங்கின. எனக்கு நீங்க எல்லாரும் எதிரா இருந்து என் கூட இயேசு இருந்தா போதும். இந்த உலகமே எனக்கு எதிரா இருந்து என் கூட யார் இருந்தா போதும்? இயேசு இருந்தா போதும். எந்த அணி ஜெயிக்கும் சொல்லுங்க? உலகமே எதிர்ப்பா இருக்குது. 800 பாஸ்டர் அதை ஞாபகப்படுத்தினாங்க. அதாவது உலகத்துல என்னது, ஆணும் பெண்ணும் சேர்ந்து உருவாக்கி இப்ப 800 கோடி வந்துருச்சு இல்லையா? எத்தனை? ஆமா, பூமியை என்ன செஞ்சாச்சு? நிரப்பியாச்சு. பாலுகி பெருகி என்னத்தை நிரப்பியாச்சு. அதன் அடிப்படையில் தான் என்னுடைய பிரசங்கம் இன்னைக்கு இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். 800 கோடி. இப்ப எத்தனை கோடி பேர்? 800 கோடி பேர் இருந்து அவங்க எல்லாம் ஒரு பக்கத்துல எனக்கு எதிர்பார்த்து, நான் மட்டும் தனியா இருந்து என் இயேசுவை என் சமீபமா கொண்டிருந்தேன்னா எந்த டீம்க ஜெயிக்கும் சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு என் டீம் ஜெயிக்கும், இயேசு டீம் இல்ல. என் டீம் தான் ஜெயிக்கும். ஏன்னா என் கூட யார் இருக்கா சொல்லுங்க? இயேசு இருக்கிறார். கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு சொல்லி 2 பேர் இருந்தாலும் நாங்க என்ன செஞ்சுட்டு வருவோம்? அதிர்வோம். கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஒரு யானையும் எறும்பும் 2 பேரும் ஃப்ரெண்டா. ஓகே, கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க. கொஞ்சம் சில பேரை முழிக்க வைக்கிறதுக்கு நான் கதை சொல்ல வேண்டியிருக்குது. கதைன்னா நிறைய பேருக்கு முழிப்பு வந்துடும். சரி, ரெண்டும் ஃப்ரெண்டா. அவங்க பாலத்தை, ஒரு பெரிய பாலத்தை என்ன செஞ்சு வந்தாங்களா? 2 பேரும் கடந்து வந்தாங்க. கடந்து வந்து பாலத்தை கடந்த உடனே இந்த எறும்பு சொல்லிச்சான், சும்மா இந்த பாலத்தை அதிர பண்ணிட்டோம்ல அப்படின்னு. என்ன பண்ணிட்டோம்? அதிர. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த எறும்பு மாத்திரம் வந்திருந்துச்சுன்னா அந்த பாலம் கொஞ்சம் யோசிச்சு. இத அதிர பண்ணதே யாரு? யானை. ஆனா பெருமைப்படுறது யாரு? எறும்பு. அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் நாம். கை வைத்து அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நாம எறும்புகளா இருந்தாலும் என் இயேசு என் கூட இருக்கிறதுனால இந்த உலகத்தையே அதிர பண்ணுகிறதற்கு, இந்த உலகத்தை ஷேக் பண்ணுகிறதற்கு, உலகத்தை அசைக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறதற்கு கர்த்தர் நம்மை பெரிய ஜாதியாய் மாற்றி வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இயேசு உங்க சமீபமா இருக்கிறார்னா எல்லாரும் சேர்ந்து பாடுங்க போலாம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஓ கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஓ உமக்கொப்பானவர் யார்? ஓ உமக்கொப்பானவர் யார்? சொல்லுங்க. ஓ யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர்
யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஓ கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஓ கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஓங்கி கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா! அவருக்கு ஈக்குவல் யாருமே இல்ல. அவருக்கு ஈக்குவலா நாம வரும்படியாய் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய். நான் உயர்ந்து உங்களை என் பக்கமா என்ன செய்து கொள்வேன்னு சொல்றாரு. இழுத்துக் கொள்வேன். கையை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அவருக்கு நிகரா நம்மளை வைக்கிறதுக்கு ஆண்டவர் பிரயாசப்படும்போது, நான் இந்த சாக்கடையிலே தான் இருப்பேன் பாஸ்டர், நான் இதை விட்டு வரவே முடியாது. நான் எனக்கு மூக்குத்தி வச்சாலும், என்னை குளிப்பாட்டி மூக்குத்தி போட்டாலும், இந்த பண்ணி எங்க தான் போகும்? இந்த சேத்துக்கு தான் போகும், இந்த சாக்கடைக்கு தான் என்ன செய்யும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறதா இருந்தா கர்த்தர் அதற்கும் உங்களை என்ன செஞ்சிடறாரு? விட்டு விடுகிறார். மனம் திரும்பி சொல்லுங்க பார்க்கலாம். என் தகப்பன் வீட்டுல விருந்து இருக்கிறது, என் தகப்பன் வீட்டுல சொத்து இருக்கிறது, என் தகப்பன் வீட்டுல நிறைவு இருக்கிறது, என் தகப்பன் வீட்டுல மகிழ்ச்சி இருக்கிறது, என் தகப்பன் வீட்டுல சந்தோஷம் இருக்கிறது, என் தகப்பன் வீட்டுல கொண்டாட்டம் இருக்கிறது, என் தகப்பன் வீட்டுல அங்க எல்லாரும் சரி சமந்தான், வேலைக்காரங்களும் இஷ்டம் போல என்ன செய்யறாங்க? சாப்பிடுறாங்க, அங்க உள்ள எல்லாரும் ஒண்ணு போல இருக்கிறாங்க என்று சொல்லி மனம் திரும்பி வந்த அந்த இளைய குமாரனை போல இன்னைக்கு நீங்க திரும்பி வந்தீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் மறுபடியும் உங்களை குளிப்பாட்டி, உங்களுக்கு வஸ்திரங்களை உடுத்தி, என்னது சரப்பணிகளை கொடுத்து, என்னது பாதரட்சிகளை கொடுத்து, மோதிரம் கொடுத்து, ஹல்லேலூயா, எல்லாம் கொடுத்து உங்களை சிம்மாசனத்துல உட்கார வைக்க என் தேவன் இன்றைக்கும் ஆசை உள்ளவராயிருக்கிறார். அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஒரு அடி அவருக்காக நீ எடுத்து வச்சினா அவர் 10 அடி பாஞ்சிட்டு வருவார் உனக்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன் தூரத்தை குறைக்கிறதுக்காக என் ஆண்டவர் உன்னை சமீபிக்கிறதுக்கு அவ்வளவு தீவிரமா கொஞ்சம் அந்த அந்த பிக்சரை யோசித்து பாருங்களேன். அந்த தூரத்துல மகன் வருகிறதை கண்டு அவர் ஓடி போய் அவனை என்ன செஞ்சாரா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் குறையுது, தூரம் குறைகிறத நம்ம பார்க்கிறோம். அவரை போல சமீபத்தில் வருகிற தெய்வம் இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. அதே போலதான் நல்ல நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நீதி, கட்டளை, நியாயம் இதெல்லாம் பேசிட்டு இருந்தா என்ன சுதந்திரமா விடல அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க கூடாது. உங்களுக்கு சுதந்திரமே இந்த நீதி தான், உங்களுக்கு சுதந்திரமே இந்த நியாயம்தான், உங்களுக்கு சுதந்திரமே இந்த கட்டளை தான். அதை எடுத்து அபியாசிச்சு பாருங்க பார்க்கலாம். உலகத்துல சிகரெட் குடிக்கிறத விட இன்பம் எதுல இருக்கும்? யாரோ சிகரெட் குடிக்கிறவங்க இருக்கீங்களோ? இல்ல, சரி ரைட். சிகரெட் குடிக்கிறத விட இன்பம் எதுல இருக்கும்? வேதத்துல இருக்கு. ஹல்லேலூயா. சிகரெட் உங்களை அடிமையாக்கி வைக்கும், வேதம் உங்களை சுதந்திரமாக்கி விடும். ஹல்லேலூயா. குடி உங்களை அடிமையாக்கி வைக்கும், வேதம் உங்களை என்ன ஆக்கும்? சுதந்திரமாக்கும். ஹல்லேலூயா. ஆகையினால உலகத்துல விபச்சாரம், வேசித்தனம், இந்த பரிசுத்த ஜாதிக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நம்மளை விட்டு ஓடி போயிடும். ஹல்லேலூயா. வீடை நீட்டா வச்சிருந்தா எலிகளுக்கும் பாச்சானுக்கும் அங்க என்ன இல்லை? வேலை இல்லை. பல்லிகளுக்கும் அங்க என்ன இல்லை? வேலை இல்லை. உங்க வீட்டுல யார் யார் வீட்டுலலாம் இன்னும் எலி பாச்சான்னு சொல்றீங்க? என்ன சொல்லுவீங்க? கரப்பாம்பூச்சியா? கரப்பாம்பூச்சி, கரப்பாம்பூச்சி, பல்லி,
இதெல்லாம் உங்க வீட்டுல தாராளமா இருக்குது அப்படின்னு சொல்றவங்க கை வைத்துங்க. வைத்தனா உங்க வீடு எவ்வளவு அழகா இருக்குங்கிறது நான் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருவேன். அல்லேலூயா, தோத்திரம். நல்லா நீட்டா வைக்கிறவங்க வீடு இந்த பூச்சிலாம் என்ன செய்யாது, வராது. வந்தாலும் இவன் சும்மா விட மாட்டான். அல்லேலூயா, கண்டு ஒற்றாட்டி அடிச்சாதான் அவனுக்கு என்ன உண்டு, நிம்மதி உண்டு. அல்லேலூயா. ஆமா, தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. அசுத்தத்திற்கு அங்க இடமே இல்ல. நம்ம எல்லாரும் யாரு, பரிசுத்த ஜாதி. கை வைத்தாலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கொரோனா வந்த நேரத்துல எல்லாம் கையை கழுவிட்டு எல்லாத்தையும் கழுவிட்டு, காய்கறியும் எல்லாத்தையும் கழுவிட்டு இருந்தோம். அது அப்படியே போச்சுன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் எல்லாம் கீழே விழுந்து எழுச்சி எடுத்து என்ன செய்யறது, இப்படி 2 பக்கம் பார்க்கறது, எடுத்து சாப்பிட்றது. அந்த ஸ்டைல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. எது கட்டுப்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியல. உலகத்துல கட்டுப்பாடு என்று நினைக்கிறதெல்லாம், வேதத்தின் நியமம் கட்டளை இதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்துகிறது போல காணப்பட்டாலும் அதுல உங்களுக்கு சுகம் இருக்கிறது, அதுல ஒரு விடுதலை இருக்கிறது. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு வேதம் கட்டுப்படுத்துகிறதாகவே தெரியவில்லை, வேதம் என்ன விடுதலை ஆக்கினதாகவே நான் உணர்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஜாதியாய் நீங்கள் மாறிவிடும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆமென். அதே போல உபாகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 9:14. ஆகையால் நான் அவர்களை அழித்து அவர்கள் பேரை வானத்தின் கீழ் அற்றுப்போக பண்ணும்படி நீ என்னை விட்டுவிடு. என்னை விட்டுவிடு. உபாகமம் 9:14. அது அப்படியே வாசிங்க. அவர்களை பார்க்கிலும் உன்னை பலத்ததும் ஜனம் பெருத்ததுமான ஜாதியாக்குவேன். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த ஜனம் பெருக்கிறது பாவத்தினால வந்தது அல்ல. எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஜனம் பெருக்கிறது எதனால வந்தது அல்ல, பாவத்தினால். நிறைய பேர் நினைக்கிற மாதிரி ஜனம் எப்ப பெருக ஆரம்பிச்சுன்னா ஆதாமும் ஏவாளும் என்ன செஞ்சதுனால, பாவம் செஞ்சதுனால வந்ததுன்னு கிடையாது. கர்த்தர் ஏற்கனவே வாக்கு பண்ணிட்டாரு. நீங்க பலுகி பெருகி பூமியை என்ன செய்யுங்க, நிரப்புங்கன்னு சொல்லி ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணியிருந்ததுனால, ஓகே, இந்த பலுகி பெருகிறது ஒரு பாவமே கிடையாது. கர்த்தருடைய ஜாதியில ஒரு அத்தியாவசியமான காரியம் நாம் பலுகி பெருகிறது, பலத்த ஜாதியாய் மாறுவது. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆகினால தேவ பிள்ளைகளே, நீங்க பலுகி பெருகிறத கர்த்தர் விரும்புகிறார், நீங்க உயர்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். ஆகினால அது ஏதோ குறுகி போகிறதற்காக அல்ல. நம்ம ஜாதி என்றாலே, பரிசுத்த ஜாதி என்றாலே அது பெருகுகிற கூட்டம். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அநேகம் ஜாதிகளுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க, கடன் கொடுப்பீர்கள். நீயோ கடன் வாங்காத இந்த ஜாதி. சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த ஜாதி கடன் கொடுக்கிற ஜாதி, கடன் வாங்காத ஜாதி. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எத்தனை பேர் கடன் பிரச்சனையில் இருக்கீங்க? கையை வைத்துங்க. கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க கையை வைத்துங்க. இன்னைக்கு உங்களுக்கு டிக்ளேர் பண்றேன், கர்த்தர் இனி உங்களை கடன் கொடுக்கிற ஜாதியா மாற்றுவார், கடன் வாங்குகிற ஜாதியாய் அல்ல. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதற்காக நம்ம விசேஷமா இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். அது மாத்திரமல்ல, எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் என்ன செய்திருப்பாங்க, நீங்க பெருகி இருப்பீர்கள். கர்த்தர் அதை உங்களுக்கு பாக்கியமாக கொடுக்கிறார். சங்கீதம் 33:12 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதி பாக்கியம் உள்ளது. அதே போல 147:20 சொல்லப்பட்டிருக்கிறது, வேற எந்த ஜாதிக்கும் இப்படி இல்லை என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இரண்டாவது, முதல்ல கிரேட் நேஷன் பார்த்தோம், பெரிய ஜாதிங்கிறத பார்த்தோம். இரண்டாவது பெரிய பேர்.
ஞாபகம் இருக்குதா? நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? பெரிய பேர். உங்க பேரை என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். இன்னைக்கு வரைக்கும் உங்க பேர் வெளியே தெரியாம இருந்திருக்கலாம். இனி உங்க பேரை நான் என்ன செய்வேன்? பெருமைப்படுத்த. இதை நான் என்னுடைய சிறு வயது முதல் நான் பிரசங்கிச்சிட்டு இருக்கிறேன், அதை விசுவாசிச்சுட்டு இருக்கிறேன். நல்லா கவனிங்க. எனக்கு உலகம் முழுவதும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் அவருடைய கட்டளைகளை நான் நேசிக்கிறதுனால, அவரை விரும்புறதுனால கர்த்தர் அதை சாத்தியமாக்கி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்கோ நம்பியூர் பகுதியில் ஏதோ ஒரு கிராமத்தில் நான் முடங்கி கிடக்கிறேன்னு சொல்லி நினைக்காதீங்க. அங்கிருந்து கர்த்தர் அப்படியே தூக்கி எடுத்து உங்கள் பேரை பெருமைப்படுத்த என் தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் என்று சொல்லி கர்த்தர் அநேகருக்கு இன்றைக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் என்கிற ஒரு குறுகிய நேம் இன்றைக்கு ஆபிரகாம் என்கிற பெரிய பெயருக்கு சொந்தமாகும்படியாக கர்த்தர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய நாமத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி. வாசிங்க பார்க்கலாம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கையை வைத்தோர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டில் 9 பிள்ளைகள் இருக்கிற இடத்துல அப்பா அம்மாவுக்கு ஃபேவரட் சைல்டுன்னு சொல்லி ஒரு சைல்டு இருக்கும், ஃபேவரட் குழந்தைன்னு சொல்லி ஒரு குழந்தை இருக்கும். எங்கள் வீட்டில் ஒரு ஆப்பிள் வாங்கினா அது 11 பாகமாக என்ன செய்யணும்? கட் பண்ணணும். ஏன்? 9 பிள்ளைகள் ப்ளஸ் அப்பா அம்மா. நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால், எல்லாம் கவனிங்க, அதனால் இனி ரவுடின்னு நினச்சிடாதீங்க. நான் என் பங்கை சடக்குன்னு வாயில் போட்டு என்ன செஞ்சிருவேன்? சாப்பிட்டுட்டு என்னுடைய அடுத்த தம்பியை விட்டுருவேன். அவன் எப்போவுமே கேட்டால் கொடுக்க மாட்டான். அதுக்கடுத்து உள்ள எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்பேன். பெரிய அண்ணன் வேலையை நிறையா பார்த்தேன். எல்லாம் பயந்து என்ன செய்யும்? கொடுக்கும். கடைசி வரைக்கும் உள்ளது கொடுக்கும். இது எங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஆனால் என்ன ஒரு நாளும் என்ன செஞ்சதில்லை, அவங்க ஒன்றும் சொன்னது கிடையாது. இந்த பெரிய பையன் அப்படி தான் என்ன செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் விட்டுருவாங்க. ஆனால் எங்கள் கடைசி தம்பி இருக்கான் பார்த்தீங்களா, நல்லா கவனிங்க. கடைசி தம்பி, அவன் மேலே அவங்களுக்கு ரொம்ப பாசம். எங்கள் அப்பாவுடைய பங்கை நான் கேட்டு என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது. பிறகு கிடைக்கிற அறையும் என்னால் என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாதுங்கிறதுனால நான் என்ன செய்ய மாட்டேன், தைரியமாக எங்கள் அப்பாட்ட உங்கள் பங்கை கொடுங்க, உங்கள் அம்மாட்டையும் போய் உங்கள் பங்கை கொடுங்கன்னு சொல்லி என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். என் கடைசி தம்பி என்கிட்ட பாதி ஆப்பில் அவனுக்கு கிடைச்ச பகுதியில் பாதியை கொடுத்த பிறகு அவனை ரகசியமாக கூப்பிட்டு இங்கே வாடா அப்படின்னு சொல்லி அந்த பக்கமாக கூப்பிட்டு போய் அப்பாவும் அம்மாவும் தங்களுடைய 2 பங்கையும் என்ன செஞ்சிருவாங்க? அவன் கையில் கொடுக்க, இங்கே இருந்து தின்னுட்டு போ, வெளியே போனால் யார் கேட்பா? உங்கள் பெரிய அண்ணன் ஒருத்தன் காத்துக்கிட்டு கிடக்கான், பூராத்தையும் பிடிங்கிட்டு தான் என்ன செய்வான்? விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே உட்கார வச்சு அங்கேயே சாப்பிட வச்சு அவனை என்ன செய்வாங்க? அனுப்புவாங்க. இது என்ன நான் ஏன் சொல்கிறேன்னா, மறைவான மன்னாவை கர்த்தர் உனக்காக வைத்திருந்து, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், உன்னை வளர பண்ணுகிற ஒரு பொறுப்பு கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது. கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்க அவர் மேல வாஞ்சியா இருக்கணும். அவர் விரும்புகிறவர்களாய் நீங்க இருக்கணும். உங்க பேரை கர்த்தர் அழகா எழுதி, ஓகே, எப்பவும் அவங்களுக்கு. எங்க அப்பா அம்மாவுக்கு எங்க கடைசி தம்பி பிறந்த பிறகு அவன் பேர் ஜெபக்கனி.
ஓகே. கடைசி தம்பி பிறந்த பிறகு என் பேர்லாம் மறந்து போச்சு. அவங்களுக்கு எப்போவுமே என்ன பேர் தான் வரும்? ஜபக்கணி ஜபக்கணி ஜபக்கணி, இன்னைக்கு வரைக்கும். அல்லேலூயா. அங்கேருந்து தான் மேலே வேறு மேலே வரைக்கும் கொண்டு வருவாங்க. ஜபக்கணி, ஜோசப்பு, சாலமோனு, இம்மானு, எபனேசர். என்னை கூப்பிடுறதுக்கு எத்தனை பேரை கூப்பிட்டு முடிச்சுட்டு கூப்பிடுவாங்க? ஆமாம், அப்படி கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு பின்தங்கி போனேன். காரணம், அவங்களுக்கு இப்போ பெரிய பையனை அவ்வளோ தூரத்துக்கு என்ன தேவையில்லை. அவன் காரியத்தை அவன் பார்த்துக்கிடுவான். யாரை ரொம்ப கவனமாக கவனிக்கணும்? இந்த சின்ன பிள்ளைய கவனமாக கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்வம் அவங்க மேலே இருந்ததுனால, யார் அவங்க கிட்ட ஒட்டி இருக்கிறோம், யார் தேவனிடத்துல சமீபமாக இருக்கிறோமோ அவங்க பேரை கர்த்தர் அடிக்கடி வாயில உச்சரிச்சுக்கிட்டே இருப்பார். சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான என்ன தெரியுமா? சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கூப்பிடுறாரு. ஆனால் இந்த சாமுவேல் பையன் என்ன செய்கிறான்? யார்கிட்ட ஓடுறான்? ஏலிட்ட ஓடுறான். ஆனாலும் என்ன ஆண்டவர் அவனை விடலை. மறுபடியும் சாமுவேலே சாமுவேலே, மறுபடியும் அவன் எங்கே ஓடுறான்? ஏலிட்ட. 3 தடவை ஓடின பிறகு அப்போதான் ஏலி நினைச்சார். எல்லாம் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமாம், ஏலி நினைச்சாரு, அடடா, ஒரு நாளில் ஏலி ஏலின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தவர் இப்போ எப்படி கூப்பிடுறாரு? சாமுவேலே சாமுவேலேன்னு சொல்லி இப்போ இவனை கூப்பிட ஆரம்பிச்சிட்டார் போல அப்படின்னா, அப்போதான் அவனுக்கு என்ன வந்துச்சு? ஒரு உணர்வு வந்துச்சு. அப்போ மோனே மகனே நல்லா கவனி, இது வேற சத்தம் இல்லை, இது கர்த்தர் ஒன்று அழைக்கிறாரு. இதே மாதிரி ஒரு நாள் நானும் என்ன செஞ்சிட்டு இருந்தேன்? கேட்டுட்டு இருந்தேன். இப்போ அவர் ஒன்றை கூப்பிடுறதுக்கு என்ன செய்யறார்? பிரியப்பட்டு விட்டார். அதனால இது இந்த சத்தம் யாருடைய சத்தம்? கர்த்தருடைய சத்தம். இனிமே அப்படி ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா, சொல்லும் இதோ அடியேன் இருக்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி சொல்லு. இதே மாதிரி தான் நான் சொல்லி சொல்லி பழகிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே மறுபடி போய் படுத்த உடனே சாமுவேலே சாமுவேலே என்ற சத்தம் தொனித்தது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு ஃபேவரட் பேரை விட்டுட்டு உங்க பேரை அழைக்கிறதற்கு தேவனிடத்துல சமீபமாகி விடுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரோட அவ்வளவு சமீப நெருக்கமாகி விடுங்கள். அவருக்கு உங்களை பிடிக்கணும், உங்களை வேணும்னு சொல்லி ஆண்டவர் கேட்கணும். புது நாமத்தால் உன்னை என்ன செய்வேன்? அழைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்றவங்க கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:12 புதிய நாமத்தை அவன் மேல என்ன செய்வேன்? எழுதுவேன். பேர் பெற்றவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பல இடங்கள்ல தன்னுடைய பிள்ளைகளை குறித்து அவர் பார்க்கிறார். அவருடைய காருண்யம் உன்னை என்ன ஆக்கும்? பெரியவன் ஆக்கும். கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவன் ஆக்கினார் என்று சொல்லி 2 நாளாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலையும் நம்ம பார்க்கிறோம். கடைசியா நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நான் நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் மொர்தெகாயை மேன்மேலும் பெரியவன் ஆக்கினது போல, அல்லேலூயா, காய்மாகாரமா இந்த உலகத்துல யார் உங்களுக்கு விரோதமா இருந்தாலும் அவங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்க பேரை சொல்லி, மொர்தெகாய்ங்கிற பேரை சொல்லி, சாமுவேல் என்கிற பேரை சொல்லி, சாலமோன் என்கிற பேரை சொல்லி, ஆபிரகாம் என்கிற பேரை சொல்லி, ஈசாக்கு என்ற பேரை சொல்லி ஆண்டவர் சொல்றார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று சொல்லி பேரை சொல்லி 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 ஒருத்தனை சந்தோஷமாய் அவர் தூக்கி நடத்துவார் என்று சொன்னால், மகனே மகளே, இன்றைக்கு கர்த்தர் உன் பேரை தன்னுடைய நாவில தன்னுடைய வாயில உச்சரிக்கும்படி கர்த்தர் இன்றைக்கு ஆசையாய் காத்திருக்கிறார். எழும்பி நில்லுங்க, எழும்பி நின்று தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய வாயில என் பேரு கடந்து வரட்டும். ஆண்டவரே, என்னை பேர் சொல்லி அழைத்து விடும், என்னை புது நாமத்தால் அழைத்து கொள்ளும், என்னை பெரிய ஜாதியாக்குங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்த ஜாதியாக்குங்க கர்த்தாவே. இந்த உலகத்தின் ஜாதியில நான் உடைஞ்சு விழுந்து விடாதபடிக்கு என்னை பரிசுத்த ஜாதியாய் மாற்றும். ஹல்லேலூயா. கண்மலையானவர்
துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. என் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தருவாதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தருவாதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்பு. எத்தனை பேர் சேர்ந்து என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஓ கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரன் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. நீரன் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லட்டும் தேவ பிள்ளையே, நீ குறுகி குறுகி போயின காலம் போதும். நீ குனிந்து வளைந்து நெளிந்து குனிந்து போன நாட்கள் போதும். இன்றைக்கு கர்த்தர் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உன்னை பலத்த ஜாதியாய் மாற்றுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உன்னை பரிசுத்த ஜாதியாய் மாற்றுகிறார். உன்னை ஒரு தேசமாக மாற்றுகிறார். உன்னை பலமுள்ளதாக மாற்றுகிறார். உன் சமீபமாய் அவர் கடந்து வருகிறார். உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால், இனி எனக்கு இயேசு போதும், இனி எனக்கு என் ஆண்டவருடைய நீதிகள் போதும், எனக்கு அவர் போதும், என் பரிசுத்த ஜாதி போதும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னார், இன்று முதல் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்.
ஒப்பு கொடுக்கிறவங்க மாத்திரம் கரங்களை வலது கரத்தை உயர்த்தி பிடிச்சு நீங்க ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது, அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது, வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, பரலோகம் இறங்கி கொண்டிருக்கிறது. புதிய கிருபையை கர்த்தர் கட்டளையிடுகிறார். புதிய நாமத்தால் உன்னை கர்த்தர் அழைக்க தீர்மானித்திருக்கிறார் தேவ பிள்ளை. Receive it right now. Receive it right now. Receive it right now in the name of Jesus. Yes, Lord. Yes, oh Jesus. Yes, oh God, Jesus. நல்ல பிதாவே, கரங்களை உயர்த்தி பிடித்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதல் இன்றைக்கு கடந்து வருகிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். ஒன்று மரியாத ஆபிரகாமை கர்த்தர் ஆபிரகாமாய் மாற்றி அவனை வானத்து நட்சத்திரங்களைப் போல ஜாதிகள் கடந்து ஜாதிகளாய், தேசம் கடந்து தேசமாய் நீர் அவனை ஆசீர்வதித்தது போல, அவனை பெருமைப்படுத்தினது போல, எந்த ஜாதிக்கும் செய்யப்படாத, எந்த ஜனத்துக்கும் செய்யப்படாத பெரிய காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்தருளுவீராக. இன்று முதல் ஒரு மாற்றத்திற்கு உட்பட கர்த்தர் கிருபை பாராட்டும். கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய மகிமை வெளிப்படட்டும். ஜனங்கள் பார்க்கும் போதே அதை சொல்லட்டும். கர்த்தர், உங்களிடத்துல கிருபை இருக்கிறது, உங்களிடத்துல மகிமை இருக்கிறது, உங்களிடத்துல இயேசு இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாய் எங்களுடைய முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. நாம் ஜெப நிலையில் இருக்கும் பொழுது கனத்துக்குரிய அருமையான பேட்ரிக் ஐயா அவர்கள் ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. தகப்பனே, உம்மை நன்றியோடு வாழ்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஸ்தோத்திர பெருவிழாவிலே ஊழியர்களாக, சபை மூப்பர்களாக, குடும்பங்களாக, திருச்சுவையின் மக்களாக எங்களை இணைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, ஆவியிலே களி கூறும்படியாய் இந்த நல்ல ஒரு ஆராதனை வேலை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா, எங்களுடைய வாழ்விலை எழும்பி பிரகாசிக்கிற ஒரு நாளாக இந்த நாளை உருமாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இவ்வொரு நாளும் மறைவாய் வைத்திருந்த மன்னாவை எங்களுக்கு இந்த நாளிலே பிட்டு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் புசித்து திருப்தியாய் பெரிய ஜாதியாய் எங்கள் பேர் பெருமைப்படுத்தத்தக்கதாய் ஆண்டவரே, நீ செய்ய போகிற மகத்துவ கிரியைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசுவாசிக்கிறவளே பாக்கியவதி என்ற வசனத்தின்படி மனவாட்டிகளாகிய எங்களை விசுவாசிக்க செய்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒவ்வொரு பிரசங்க வாக்கியமும் எங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் ஒரு பெரிய புதிய காரியத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறீர். இந்த நாளிலிருந்து எங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய திருப்பு முனையை அடையட்டும். ஆண்டவரே, இவ்வளவு நாளும் ஓடின ஓட்டம் அல்ல, இந்த 21ஆம் ஆண்டின் ஸ்தோத்திர பெருவிழாவிலே கர்த்தாவே ஒரு பெரிய மாற்றத்தை நீர் ஏற்படுத்த இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினதற்காக ஸ்தோத்திரம். தமது தாசனை தூர இடத்திலிருந்து எங்கள் மத்தியிலே அனுப்பி இந்த வார்த்தைகளை நாளே நாங்கள் திடப்பட, உறுதிப்பட, அதை நம்ப, விசுவாசிக்க, முன்னேறி செல்ல வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மகனை பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். உமது பிள்ளையின் மேல் இருந்த அபிஷேகம் அநேகருடைய நுகங்களை முறித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். மகன் மேல் இருந்த ஆண்டவரே அபிஷேகத்தினால வார்த்தைகள் வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இவ்வளவு நாளும் கூனி குறுகி இருந்த பிள்ளைகளை நீர் பெரிய ஜாதியாக்கி ஆண்டவரே, பெரிய ஆண்டவரே இடங்களிலே கொண்டு போய் நீ நிற்க செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு குக்கிராமமாயிருக்கலாம் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் நீர் வைத்திருக்கிற உன்னதமான உமது நோக்கத்தை காலா காலங்களிலே நீர் நிறைவேற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். அடுத்த ஸ்தோத்திர பெருவிழாவுக்கு முன்பதாக அந்த அதிசயங்களை நாங்கள் கண்டு
உமக்கு சித்தமானால் ஜீவனோடு இருப்போமானால் வருகை தாமதிக்குமானால் சாட்சி பகரக்கூடிய நிலையில ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அருமையான திருச்சபை ஊழியக்காரமாவுக்காக, பிள்ளைகளுக்காக, ஊழியக்காரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்க இருக்க தலைமை போதகருக்காக, மனைவிக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஆண்டவரே ஊழியருக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபை மக்கள் யாவருக்காக துதிக்கிறோம். ஒவ்வொரு மேலும் உமது கிருபையில கரமிருந்து நடத்தட்டும். ஆண்டவரே, சீக்கிரமாய் வெளிப்பட போகிறவரை நாங்கள் சந்திப்பதற்கு போதிய ஆயத்தமுடையவர்களாய் நாங்கள் காணப்பட இந்த பெருவிழாவின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கிருபைத்தார். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், கிருபைக்குள் மறைத்துக்கொள்ளும். எடுத்த முயற்சிகள் யாவற்றையும் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். பண்டிகையின் கடைசி நாளாகிய நாளை தினத்தில் நடக்க இருக்கிற சகல கூட்டங்களிலேயும் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம். தாகமுள்ளவர்கள் வரட்டும் ஆண்டவரே, ஜீவ தண்ணீரை கேட்டு பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அநேகர் வந்து ஆசீர்வதிக்கப்படும் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். தொடர்ந்து போய் நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் தாழ்மையாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கனத்துக்குரிய மாநில விவசாயி அவர்கள் ஆசீர்வாத கூறி முடிப்பார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்யமும் நம்ம அனைவரோடும் கூட என்னவென்றைக்கும் விசேஷமாக இந்த ஸ்தோத்திர பெருவிழாவோடு கூட என்னவென்றைக்கும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.